கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் இடத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன். மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லாம் ஆதாரம் கூட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணி இருப்போம். நாங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமாரை நேரிலேயே அழைச்சிட்டு இருக்கணும். பாரத பிரதமர் இல்லத்திலேயே பேசணும். 1/2 மணி நேரம் பேசினார். அவர் எந்தெந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க, யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க, அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்னோம். எங்களுடைய கடமை நாங்கள் சரியா செஞ்சோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக மீனவர் பிரச்சனை தீர்த்திருப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள். உங்களுடைய தலைவர் மக்கள் திலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார். அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் முயற்சி செய்வோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம். கச்சத்தீவை மீட்டெடுப்போம். 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும். எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகை சாதாரண படை யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள்.